ஷாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பயிற்சியை பார்ப்போம். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தன்கள். பொதுவாக பாருங்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் கோச்சாரத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நிச்சயம் நெகட்டிவாக இருக்காது, நன்மைகள் தான் செய்யும், பாசிட்டிவ் தான் செய்யும். அதாவது கோச்சாரத்தில் நமக்கு தசாபுத்திகள் நல்ல அனுகூலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பாதிக்காது, நமக்கு நல்லது தான் செய்யும். குரு பயிற்சியில் கூடுதலான நன்மைகள் செய்யும், அவ்வளோதான். அடுத்தபடியாக பாருங்கள், நிகழும் மங்களகரமான விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 18:29 அதாவது மதியம் 1:19 குரு பயிற்சி நடைபெறுகிறது. குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசமாகிறார். குருவோட ஸ்தலம் பாருங்கள், திருச்செந்தூர் முருகன் தான். தஞ்சாவூரில் திட்டை, ஆலங்குடி இதையும் பதிவாக வச்சுருக்கிறாங்க. ஆக 3 குரு ஸ்தலம். திருச்செந்தூரும் குரு ஸ்தலம் தான். சிவபெருமான வேண்டுறாரு, அதனால் திருச்செந்தூர் முருகன் தான் குருவுக்காக ஏற்பட்ட ஸ்தலம். அடுத்தபடியாக பாருங்க, பொதுவாக கிரகங்கள் அனைத்தும் மேசம், மிதுனம், கன்னி, விருச்சிகத்தில் இருந்தால் கண்டிப்பாக சிரமம்தான் கொடுக்கும். பொதுவாக குரு மிகவும் நல்லவருங்க. இருப்பினும் பாருங்கள், மிதுன லக்கணம், மிதுன ராசி, கன்னி லக்கணம், கன்னி ராசி, ரிஷபம், துலாம் இவங்களுக்கெல்லாம் குரு பார்வை துன்பம் கொடுத்து இறுதியில் தான் நன்மை செய்வார்கள். ஏன்னா இப்போ பாருங்கள், ரிஷபமும் துலாமும் சுக்கராச்சாரியார் ஒரு வீடு. அவங்க வீட்டில் குரு வரையில் ஏற்கனவே குரு சுக்கிரன் ஆகாது. அப்போ பாருங்கள், நமக்கு பல இன்னல்களை கொடுத்து பார்வை பலனில் தான் அதுவும் 30% தான் செய்வார். ஏன்னா ஜென்மம் வருவதிங்க சுக்கிரனுக்கும் குருவுக்கும். ஆகையினால ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் குரு வந்தார்னா போட்டு வறுத்துடுவார். அந்த மாதிரி ஒரு ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும். அடுத்தபடியாக பாருங்கள், மிதுனம் கன்னிக்கு பிடிக்காத ராசி, பாதகாதிபதி. மிதுனத்துக்கும் பாதகாதிபதி, கன்னிக்கும் பாதகாதிபதி. அதனால் அவருக்கும் அதில் வர்ற கிரகமும் பாதிக்க தான் செய்யும். அடுத்தபடியாக பாருங்கள், இந்த வருஷம் குரு பயிற்சி 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு பயிற்சி 8/10/25 அதிசாரத்தில் குரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு வேறு போயிடுறார். ஒரு குரு பயிற்சிங்கிறது 1 வருஷம் நடக்கணுங்க. 11/5/2025 வரக்கூடிய குரு 8/10 கிளம்பிடுறார். 5 மாதம்தான் இருக்கிறார். பாருங்கள், 8/10 அதிசாரத்தில் குரு பயிற்சி மிதுன ராசிக்கு போய் அங்கேருந்து 2000 பாருங்கள் 21/12/25 தான் திரும்பியும் வர்றார். ஆகையினால் இந்த வருஷம் 8/10/25 மேலே கடகத்துக்கு வந்த அதிசாரி குரு 2ஆம் தேதி, அதாவது 18/11/2025 வக்ரமாகி 21/12/25 மீண்டும் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகையினால் ஆகக்கூடி 8/10 21/12/2025 வரைக்கும் கடகத்தில் தான் குரு இருந்து வருகிறார். அடுத்தபடியாக பாருங்கள், 21/12/2025 குரு மிதுன ராசிக்கு வந்து 26/5/2026 வருஷம் வரைக்கும் இருக்கிறாருங்க மிதுன ராசியில். மீண்டும் வர்றார். ஆகையினால் 11/5/2025 வந்த மிதுன குரு
ஏறத்தாழ 1 மாத காலத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்து வருகிறார். பிறகு ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரைக்கு 1ஆம் பாதம் மிதுன ராசியில் தான் இருந்து வருகிறார் குரு. செவ்வாய் கிரகம் 29/7/2025 தான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவரையில் யுத்த கிரகம்தான். ராகு சனி 2 கிரகங்களையும் செவ்வாய் தனது 8, 7 பார்வையாக பார்ப்பதால் அதிக விபத்துக்கள், எல்ல பிரச்சனை, மண், மன, சகோதரம், கட்டிடம் இந்த வகையில் பிரச்சனை தான். அதாவது சனி செவ்வாய்க்கு எதிரிங்க, அது வந்தாவே நாட்டில் குழப்பந்தான். அது மாதிரி நடக்கிறது இப்போ சகஜமாகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் 4/10/2018 ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதில் மீனராசிக்கு குரு சனி வந்த உடனே வார் டிக்ளேர் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள், வர்றதுக்கு முன்னையே அது எஃபெக்ட் வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், மீனத்துக்கு 6/3/2026 சனி பயிற்சி ஆகிறார். மீனராசிக்கு வர்றார். வந்தால் 7.5 வருஷம் பூமிக்கு சனி, பூமி ராசியை கடக்கிறதுக்கு 7.5 வருஷம். இந்த 7.5 வருஷமும் எல்லை தகராறு, நாட்டில் பூகம்பம், எர்த்துக்குவாக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதிகமான தொல்லைகள் நடக்கும். ஏன்னா பூமியை கடக்கிறாரே, பூமிக்கே சனி பிடிச்சிருச்சுங்க. அந்த மாதிரி கூடி 11/5/2025 29/7/2025 வரையிலும் செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாகவும் தனது 7ஆம் பார்வையாகவும் ராகு சனியை பார்ப்பதால் மிதுன ராசியில் குரு இருந்தாலும் ராகு சனி கிரகத்தை செவ்வாய் பார்ப்பது லோக சேமத்திற்கு உசிதம் இல்லை. அடுத்து 12 ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை சொல்லுவோம்.